ராஜ்கம்பீரன் அப்பாஸ் இவர் கொர்லார் சார் சொன்னார், திமுக கூட்டணியில ஒரு கட்சிக்கிட்ட இருந்தும் எவ்வளவு ஓட்டு தாவேக்காவுக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு. இன்னொன்னு என்னன்னா, ஏன் அதெல்லாம் தாவேக்காவுக்கு போயிருக்கு அப்படிங்கறது இந்த விக்கிரவாண்டி மாநாட்டை வச்சு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாரு. ஏன் இப்ப வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல திமுகவை ஆதரிக்கிறவங்களும் திமுகவை சேர்ந்தவங்களும் கருத்து கணிப்புகளை அவங்களே நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சிக்கு வரும் தான் அறிவிச்சிருக்காங்க. ஏறத்தாழ 7-8 கருத்து கணிப்புகள். இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, திமுக ஆட்சிக்கு வரும், 2வது இடத்துல எதிர்கட்சி வரிசையில அதிமுக வரும் தான் கருத்து கணிப்புகள் சொல்லுகிறது. இதுல தமிழக வெற்றி கழகம் பத்தி நீங்க இதுவரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதெல்லாம் பார்க்கலையோ? இல்ல அதான் ஒரு சில இதை தவிர அவங்களோடது அதெல்லாம் எதுவும் பார்க்கலையோ? ஆமா, ஒரு இது சசிகலா முதலமைச்சர் வருவாங்கன்னு கூட ஒரு கருத்து. நீங்களே கூட ஒரு கார்டு போட்டு விட்டு எதுக்கு அவங்கள அதை பத்தி பேச? உங்களுடைய முன்னோடிகளை குறித்து நாங்க எதுக்கு கார்டு போடுறோம்? உங்க முன்னோடிகள் உங்களுடைய கட்சிக்காரங்க பத்தி கேட்டா உடனே அங்க பாருங்க இங்க பாருங்க. சரி, அதனால கருத்து கணிப்பு முழுக்க திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கிறது. அதை தாண்டி தாவேகா வாக்கு பிரிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது எல்லா கட்சிகள்ல இருந்துதான் வாக்கு பிரிக்கும்ங்கிறதுக்கு பதிலா திமுக இருந்து மட்டும்தான் அந்த வாக்குகளை பறிக்கும் சொல்றது இருக்கு இல்லையா? அந்த அபாரமான கற்பனையை நான் ரொம்ப ரசிக்கிறேன், வரவேற்கிறேன். முதல் கட்டமா நீங்க அவர் தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு தன்னையே அதிமுகவாக கருதி கொண்டுதான் அவர் அரசியலே செஞ்சிட்டு இருக்காரு. அவர் தன்னை கலைஞரா கருதல, அவர் அண்ணாவா கருதல அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அவர் சொன்னார்ல, எம்ஜிஆருடைய சிலைக்கு அருகே நின்று கொண்டு பேசினாரா திருச்சியில. இருங்க, வேற என்னெல்லாம் சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க முழுக்க அவர் எம்ஜிஆர் தான். அப்படியா? காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, அவங்க எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு கூட தான் சொன்னாங்க. அது மட்டும் உங்க காதுல விழலையா? உங்க கண்ணுல தெரியலையா? உண்மையான காங்கிரஸ் என்ன கடல் கடியில இருக்கு? கட்சி கூட்டணியில தானங்க இருக்கு எல்லா சார். திமுகவோட காங்கிரஸ் இல்ல, யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உண்மையான நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொன்னதை வச்சுதான், அந்த அடிப்படையில தான் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட காங்கிரஸ்காரங்க திமுகவை பழி வாங்குறதுக்காகவே தாவேக்கா கூட்டு போட்டாங்க. கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை வைப்பாங்களா தோக்கறதுக்கு வேலை வைப்பாங்களா? தோக்கறதுக்கு தான். அதான பண்ணாங்க. இல்ல சார், 28 தொகுதியை வாங்கிட்டாங்க அப்படின்னா திமுக ஒரு பக்கம், இந்த பக்கம் ஐயோ நம்மளை கூட்டணி விட்டு வெளியில போக விடலையேன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம். அப்ப அவங்க சுணக்கமா தானே இருந்திருப்பாங்க. வெளியில போயிருந்தா எல்லாரும் டெபாசிட் இழந்திருப்பாங்க. தாவேக்காவை கைப்பிடித்தது திமுகவைன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து தான் பேசுனாங்க. அடுத்து விஜய் சொல்றாரு காங்கிரஸ் இங்க யார வேணாலும் காதலிக்கறாங்க, கைப்பிடித்ததுன்னா கணக்குல வரும். ரேஷன் கார்டுல காதலி பேர் நாம போட முடியும், குடும்பத்தலைவி பேர் தான போட முடியும். கைப்பிடித்தவங்களோட இணக்கமா இல்ல. நீங்க என்னன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதெல்லாம் பேசுறீங்க. நீங்க ஆட்டோகிராஃப் படம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காதல் யார வேணாலும் காதலிக்கலாம், அது காதல். நடைமுறை சாத்தியம் எது? அவங்க எந்த கூட்டணியில இருக்காங்க அது மட்டும் தான் காரணம். ஓட்டு கேட்டே வரலையே. ராகுல் காந்தி ஒரு மேடையில ஒண்ணாவே நிக்கலையே. ஏன் அதெல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, ஒண்ணா நிக்கலையா? ஸ்டாலின் வேற கூட சொல்றதுக்கு அவர் விரும்பலைங்க. ரெண்டு பேரும் ஒரு மேடையில நின்னாங்க. அடிச்சு விட்டு பாத்தியாலாம் நடந்து சார். அது என்னது கட்டுக்கதையெல்லாம் நீங்க சொல்லி பாத்தியா? மேடம் ஒரே நிமிஷம் இருங்க. அப்ப அதிமுகவுடைய மேடையில டிடிவி தினகரன் ஏறி நிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை, அண்ணாமலை மேல ஏறி நிப்பாரா ஓட்டு கேட்க போவாரா அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை, அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிப்பாங்களா, எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லுவாரா, தவிடுபடி ஆயிருச்சுன்னு இப்பவே 4ஆம் தேதிக்கு ஸ்பீச் இப்பவே பேசினேன். 4ஆம் தேதி திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. நீங்க எதிர்கட்சி வரிசையில தான் நீடிக்க போறியா அண்ணா திமுக? நீங்க தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுகவா அண்ணா திமுகவா தான் அரசியல். மாறி மாறி 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. ஏறத்தாழ 72ல கட்சி தொடங்கப்பட்டு 77ல இருந்து அரசியல் மாற்றம் திமுக அண்ணா திமுக தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக. சம்பந்தமே இல்லாம தாவேகான்னு ஒண்ணு வந்ததுனால எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றது. இதுவரைக்கும் நீங்க தாவேகா பத்தி ஒரு டிபேட் கூட உங்க சேனல்ல நடத்தினதே இல்ல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எங்களோட டிபேட்டோட மிக முக்கியமான நேயரா கூட நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க தாவேகா பத்தி எத்தனை டிபேட் நடத்திருக்கீங்க? இப்ப கூட அதான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் யார பேசணும் என்ன பேசணும் அப்படின்னு மற்ற ஊடகங்களை கூட நீங்க எல்லாம் கீ கொடுக்கலாம். ஆனா இங்க அது நடக்காது அப்படிங்கறதையும் நீங்க உங்களுடைய ஸ்டேட்மென்ட்ல சொல்லிட்டீங்க. அதையும் நாங்க பெருமையாக எடுத்துக்கிறோம். அதை தாண்டி என்னுடைய கேள்விக்கு நான் வந்துறேன். இப்ப திமுக கூட்டணியோ இல்ல திமுக காரங்க யார்கிட்ட கேட்டாலும் சரி, தாவேகாவை இப்படிதான் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் போய் கேக்குறாங்கன்னு
யாருக்கு வேணாலும் இங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சாரு உதயநிதி ஸ்டாலின். தெரியாதா உங்களுக்கு? இருங்க ஒண்ணு இல்ல, திமுகவுக்கு ஆதரவாக இதே விவாதங்கள்ல பேசுறவங்க கூட என்னெல்லாம் பேசுனாங்க சமூக வலைதளத்துல பாக்கலையா? நம்ம நீங்க உங்க முன்னாடி தட்டுல போட்டு சாப்பிடுற சாப்பாடு திமுக கொடுத்தது. நீங்க போய் இளைஞர்களே இங்க போய் போடுறீங்களா ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்களே, ஏன் இவ்வளவு பொங்கல், ஏன் இவ்வளவு பொறுமல்? கட்சி பேச்சாளர்கள் பேசுறதெல்லாம் கணக்குல சேர்க்க முடியுமா? எவ்வளவு பேர் வரம்பு மீறி என்ன பேசுறாங்க. சார்? என்னங்க நீங்க இவ்வளவு நாள் கட்சி தலைவர்கள், உட்கார்ந்து பேசுறது கட்சி எல்லாம் செயலாளர்கள் பேசுனதை சொன்னா பரவாயில்ல. அவ்வளவு யாராவது மட்டும் ஒருத்தர் நீங்க இப்ப யூடியூப்ல அதெல்லாம் கத்துனதெல்லாம் விஷயம் நீங்க வந்து பெருசு கொடுத்துவீங்களா? யூடியூப்ல ஆளு ஒண்ணு பேசுவாங்க. அப்படியா? அதெல்லாம் வச்சு நீங்க இது பண்ண முடியுமா? அப்படியா? அதெல்லாம் கிடையாது. அப்படியா? மீண்டும் இந்த திமுக கருத்து கணிப்பை பத்தி இந்த யூடியூப்ல ஆளாளு ஒண்ணு மீண்டும் பேசுறாங்க. திமுக ஆட்சி அமைக்கிறது. வேணாமா? மே 4ஆம் தேதி மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறது. எதிர்க்கட்சி சார், வரிசையிலே ஒரு அதிமுக நிமிஷம் நீடிக்கிறது. அவங்க விஷயம் கருத்து குரலார் கணிப்போட சாராம்சம் தான். இல்ல இப்ப குரலார் கோபிநாதன் சார் பேசினார்ல, ரொம்ப டெக்னிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு திமுக கூட்டணி கட்சியிலிருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் போகுது அப்படின்னு அவர் சொன்னார். மணிகண்டன் அங்கிருந்து என்ன சொன்னாரு? விக்கிரவாண்டி மாநாட்டுல எப்படி அங்க மற்ற கட்சியோட ஓட்டா ஒரு கிராஸ் பண்றாரு, காங்கிரஸ் கட்சியில இருந்து எப்படி அவர் இழுத்துட்டு வராரு, பெண்கள் அதுவும் சிறுபான்மையினர் வாக்கை எப்படி அங்க உடைக்கிறாரு, எல்லாமே அவர் சொல்றாரு. இது எல்லாமே திமுகவுக்கு தான ஆபத்து. ஏன் அதை பத்தி தேமுதிகவோ காங்கிரஸோ விசிகாவோ ஏன் இப்ப வரைக்கும் பேசல? யாரை பத்தி பேசல? அவங்களுடைய ஓட்டு வங்கி உடைஞ்சது இல்ல, அத பத்தி. அது ஓட்டு வங்கி உடையவே இல்ல. உடைஞ்சாதானே பேசுவாங்க. உடையாத ஒண்ணு எப்படி பேசுவாங்க? நீ இல்லாத ஒண்ணு எப்படி பேசுவாங்க? எப்படி நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? எப்படி உடையும்? அதுக்கு அடிப்படை என்ன? ஒரு தலித் மக்களுக்கான பிரச்சனையை மறுபடியும் திருமாவளவன் தான் தீர்க்க முடியும். அவங்களுக்கான பிரச்சனையை விஜய் தீர்க்க முடியுமா? விஜய் தீர்க்க முடியுமா? அவங்க தொண்டர்கள் பேசுறாங்க, அவங்க சிவகாமி ஐஏஎஸ் சொல்றாங்க எங்க பணத்தை எடுத்து தாரவாக்கறதுக்கு நீ யாருன்னு கேக்குறாங்களா? சிவகாமி ஐஏஎஸ் என்ன இதுல இருந்து வந்துட்டாங்களா? தவறான தகவல். தவறான தகவல். பொதுச் செயலாளர் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி ரவிக்குமார் எம்பி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. ஒரே நிமிஷம் இல்ல அப்பாஸ், போராட்டம் நடத்துனாங்க சிவகாமி ஐஏஎஸ். அவங்க தாவேகா வந்து எவ்வளவு வாங்குறாங்க என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். நான் அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பல. ஆனா அதை தாண்டி அவர் உடைக்கக்கூடிய வாக்கெல்லாம் அதிமுக தான் அப்படின்னு இங்க கை காமிச்சிட்டு திமுக இங்க நிக்குது இல்ல, ஏன் இந்த பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? எந்த அடிப்படையில கட்டமைக்கிறீங்க? அதனோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை நீங்க வச்சிருக்கீங்க. அவர் எம்ஜிஆர் வழிகாட்டின்னு சொல்றாருங்க. எம்ஜிஆர் உடைய வாக்காளர்களை தான் அவர் குறி வைக்கிறாருங்க. அதனால தான் அவர் கலைஞரை குறி வைக்கல, எம்ஜிஆர் தான் குறி வச்சாரு. தலைவர் வந்து பார்த்தா போன 2021 தேர்தலுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் பேசினாரு, எம்ஜிஆர் அவர்களை நான் பெரியப்பான்னு கூப்பிடுவேன். உறவு முறை இருக்கல. இங்க யாரு வந்து அரசியலுக்கு வரதா இருந்தாலும் அரசியல் செய்யறதாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவரை பத்தி பேசாம இங்க வர முடியாது. ரஜினிகாந்த் தனிப்பட்ட உறவு. ஸ்டாலின் சொன்னது தனிப்பட்ட உறவு, அரசியல் கிடையாது. அது அரசியல் கிடையாது. பெரியப்பாங்கிறது அரசியல் கிடையாது. அதிமுக தலைவர்கள் இல்லாம தமிழக அரசியல் இல்ல. அதத்தான் எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா இன்னொரு முக்கியமான சேலம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அம்பேத்கரை வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் ஒருவராக தாவேகா அறிவிச்சதால அங்க பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டுக்களை விசிகாவுக்கு போக வேண்டிய ஓட்டுக்களை அவர் பிரிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. முடியாது. சாதியானவ கொலை அவர் கண்டிக்கவே இல்லை. விஜய் வந்து அது நீங்க என்னத்த கண்டிச்சீங்க? அது இருக்கட்டுங்க. சிபிஐ வழக்கு இருக்கு. ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, போராட்டம் நடத்துறாரு. சிபிஐ போட்டிருப்பாங்க. விசாரணை நான் ஏற்க முடியாதுனாரு, இந்த தீர்ப்பை ஏற்க முடியாது. அதெல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. திருமாவளவன் போராடிட்டு தான் இருக்காரு. எங்க போறாரு? குரல் கொடுக்கவே இல்ல விஜய். இந்த பிரச்சனைகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைக்கு விஜய் குரல் கொடுக்கவே இல்ல. என்ன சொன்னாங்க? விசிகா போராட்ட கட்சிங்க. விசிகா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விடியலே கிடையாது தமிழ்நாட்டுல. அனிதா இறந்த பொழுது இவர் என்ன சொன்னாரு உதயநிதி? அனிதாவுடைய பெயர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும், ஒரு மருத்துவ ஆய்வகம் உருவாகும் அப்படின்னு சொன்னவரு ஏன் இது வரைக்கும் செய்யலன்னு விஜய் கேட்கலையா? விஜய் கேட்டாருங்க. ஏன் அதுக்கு பதில் சொல்லலையே கடைசி வரைக்கும்? விஜய் கேட்காமல போயிட்டாரு. சொல்லுங்க சார். ஏங்க அதாவது யாவது வந்து சிண்டு முடிகிற வேலையை செய்யக்கூடாது. நீங்க பண்ணினதெல்லாம் என்ன? நீட்டை ஒழிப்பது என்பது திமுக கொள்கை. நீட்டை ஒழிக்க நீங்க தயாரா? பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக தயாரா? அவங்க கொண்டு வந்தாங்க அதிமுக. அதோட முடிஞ்சு அட்லீஸ்ட் அவங்க அதாவது பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 7.5 திமுக என்ன பண்ணுச்சு? தற்காலிக நிரந்தர தீர்வு வேண்டுமா வேண்டாமா? நீட்டுக்கு திமுக என்ன பண்ணுச்சு? நிரந்தர தீர்வு வேண்டுமா வேண்டாமா? நீட்டுக்கு திமுக என்ன பண்ணுச்சு? அதை ஒழித்து கட்டுவதற்கான வேலை. நீட்டுக்கு திமுக என்ன பண்ணுச்சு? ஒழித்து கட்டுவதற்கான திட்டத்தை என்ன வேலை பாத்தீங்க?
என்ன திட்டம் போட்டீங்க? ஐயா எடப்பாடி 5 ஐயா வருஷத்துல நீங்களும் என்ன வாங்க பண்ணீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒழிக்கலாம்னு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. உங்களால ஒழிக்க முடியுமா? 5 வருஷமா என்ன பண்ணீங்க? அது கூட பண்ண வேணாங்க. ஏங்க, அது ஒழிப்பு ஏ- அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் பொய் தானே சொல்லிருக்காங்க. பாஜகவுடைய மத்திய அரசாங்கத்தின் உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததுங்க. பாஜக நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் பாருங்களேன், போய் சொல்லி அப்ப வீட்டிலே ஏமாத்திட்டீங்க. இருந்து அப்ப விதிவிலக்கு இப்ப பெற எப்படி வேண்டும் என்பது ஏமாறுவாங்க திமுகவுடைய மக்கள்? கோட்பாடு. ஒரே நிமிஷம் அப்பா சார், தொடர்ந்து ஒரு விஷயத்தை மட்டும் திமுக கூட்டணிக்கு நீங்க வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான். எப்படி? காங்கிரஸ் கட்சி நீங்க எதை பத்தியும் பேசக்கூடாது. கருத்து கணிப்பு பத்தி காங்கிரஸ் எங்கேயுமே பேசலையே. ஏன் பேசல? இல்லையே, எங்கேயுமே பேசல. எக்ஸிட் போல் பத்தி எந்த விவாதத்திலயும் காங்கிரஸ் கட்சி எதுவுமே அவங்களுடைய பேசலையே. சுய விருப்பங்க. உங்களுக்காக அவங்க பேசுவாங்களா? தேமுதிகவும் எதை பத்தியும் பேசலையே. ஏங்க, விசிகாவும் பேசலையே. எதிரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா அவர்களுடைய வேலை. நீங்க மாற்று கருத்து அவங்க உடையவர்களுடைய தொண்டர்களை கருத்து எதிர்பார்க்க அவங்க பேசணுமா மாட்டாங்களா? என்ன? இருங்க சார், அவர் ஒரு விஷயம் சொன்னார்ல, காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் எம்பக்கம் தான் இருக்கிறான்னு சொன்னா அப்ப 5%ல 2.5% அவர் உடைச்சிட்டு அதெல்லாம் உங்க போயிட்டாரு ஆசைங்க. அப்படின்னா அதெல்லாம் நீங்க நடைமுறைக்கு சுணங்கி சாத்தியமே போகாதீங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை ஏங்க, அவங்கள சுணக்கமாகாம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது திமுகவுடைய வேலை. அவங்க ஆனா வந்து நீங்க அதை முழுக்க செய்யவே முழுக்க இல்லையே. இங்க வருங்க, முழுக்க முழுக்க எங்க செஞ்சீங்க? முழுக்க முழுக்க அவங்க உங்களுக்கு எதிர்ப்பா பண்ணாங்க, நீங்க அவங்களுக்கு எதிர்ப்பா போல பண்ணீங்க. ஆதரிப்பதிலே உறுதியாக இருக்கிற இயக்கம், already எதிர்ப்பதாக வந்து- இருந்தாலும் ஆதரிப்பதாக இருந்தாலும் உறுதியாக இருக்கிற இயக்கம் திமுக ஆல்ரெடி கூட்டணிக்குள்ள இன்டாக்ட் இல்ல. அதுலயே நமக்கு வந்து பெரிய லாஸ். இப்ப பாஜக காங்கிரஸ் உங்களுக்கு ஒரிஜினல் போகுதா? காங்கிரஸ் நம்ம பக்கம்னு சொல்லி அண்ணாமலை அந்த ஓட்டை இணக்கம் ஆயிட்டீங்க உடைச்சிட்டாரு. நீங்க. சிறுபான்மையினர் அண்ணாமலை ஓட்டு 6% ஓட்டை தொகுதிக்கு வந்து உடைச்சிட்டாப்ல. இது பண்ணிருக்காரு, ஏன் பிரச்சாரம் போட்டியிடல அவரு? பண்ணிருக்காரு. அவருக்கு ஏன் சீட்டு ADMK கொடுக்கல? candidate வந்து எல்லாத்துலயும் கோளாறு இருக்குங்க. எல்லாத்துலயும் உட்குத்து அவங்க இருக்கு. கட்சி- இருங்க, திருமாவளவன் ஏன் போட்டியில இவர் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? திருமாவளவன் எம்பியா இருக்காரு, ஏன் போட்டியிடனா? ஏன் announce பண்ணாரு? எதுக்கு அறிவிச்சாரு அவரு? நான் காட்டு காட்டுமன்னார் கோயில்ல நான் போட்டியிடுவேன். அறிவிச்சிருக்கான். அவர் விருப்பம் அது. என்ன அதே அவருக்கு மாதிரி அவர் இவங்க கொடுக்கப்பட்ட போட்டியிடாம அவர் யார் இவங்க வேணாலும் பாருங்க, பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குங்க. இளைய பெருமாள் என்பவர் ஒரு மூத்த முன்னோடி. அவருடைய வாரிசு மூத்த முன்னோடிக்கு காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்களா? இருக்கட்டும். இருங்க, அவர் இருங்க, கொடுக்கிறாரா? இருங்க, அப்ப பெரிய தலைவர். இருங்க. அப்ப இளைய விசிகால பெருமாளுடைய மூத்த இல்லையா? இளைய பெருமாளுடைய வாரிசை கௌரவப்படுத்துறாரு ஏங்க திருமாவளவன். விசிகால மூத்த முன்னோடியே இல்லையா? தியாகியே இவ்வளவு நாளா இல்லையா? தெரியலையா? விசிகால தியாகியே இல்லையா? ஆளூர் ஷானவாஸ் வந்து அங்க பிரச்சனை பண்றாரு. எம்எல்ஏ பாலாஜி அங்க பிரச்சனை யாரு பிரச்சனை பண்றாரு. பண்ணல? பனையூர் பாபு அங்க பிரச்சனை பண்றாரு. சிட்டி வீடியோ எம்எல்ஏ 3 போட்டிருக்காரு. பேர் எதிர்ப்பா திருமாவளவன் அவர்களே வீடியோ இருக்காங்க. போட்டிருக்காரு. தெரிஞ்சதுக்கு சமூக பிறகு வலைதளத்துல எங்க திமுக கட்சியை உடைச்சிருமோன்னு பதட்டத்துல திமுக சொன்னோனே காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு திமுக வந்து கொடுத்துட்டு வி- பெண்ணாகரத்துல வி- வர இருங்க, நான் சொல்றேன் சார். பெண்ணாகரத்துல முந்தானேத்து சேர்ந்த தமிழ்குமரனுக்கு காங்கிரஸ் கட்சி சீட்டு கொடுத்ததால அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவெல்லாம் நீங்க கணக்கு போட்டுட்டு விசிகாவை உடைக்கணும்னு நினைச்சுட்டா எப்படி அந்த கட்சிக்காரங்க உங்களுக்கு ஓட்டு விசிகாவை ஒரு நாள் திமுக உடைக்காது. அது ஒரு கற்பனைவாதம், ஒரு பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம். அதுக்கு அப்படியா? எந்த உண்மையும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை நீங்க பேசுற உடைக்கணும். எல்லாமே வந்து அவதூறு காங்கிரஸ் பிரச்சாரம். கட்சி எங்க உடைஞ்சிருமோங்கிற பயத்துல தான் உங்களோட கூட்டணியில இருந்தாங்கன்னு திராவிட கட்சி போக accept பண்ணிட்டாரு. மாட்டேங்கிறாங்க. பிடிவாதமா அந்த கோவத்துல தான் கூட்டணி உங்களோட வேணும். மேடை ஏறுறாங்க. யார் காங்கிரஸ் போகலையே? போக மாட்டேன்ட்டாங்க. யார் போனா? அப்படியா? காங்கிரஸ் விட்டு யார் வெளில போனா? சரி, அது பாத்துங்க. ஏங்க, காங்கிரஸ் போகல சார். அதிமுகவோடு கூட்டணி போக மாட்டேன்னு இல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் உடைஞ்சிச்சுல மூப்பனார் காலத்துல. அந்த மாதிரி உடைஞ்சாங்களா? யாராவது வெளிய போனாங்களா? காங்கிரஸ்ல சம்பந்தம் இல்லாம ஏன் சொல்றீங்க? காங்கிரஸ் வெளியில பொய்யான போல. ஆனா தகவல்களை காங்கிரஸ் கற்பனை ஓட்டு வெளியில பேசுறீங்க. போயிருச்சு. அத பார்க்கத்தானே போறோம். காங்கிரஸ் வெளியில போல. ஆனா காங்கிரஸ் ஓட்டெல்லாம் போயிருச்சு. பார்க்கத்தானே போறோம். காங்கிரஸ் வர வெளியில இருக்கு. போயிட்டாங்க. அதிமுக ஓட்டு பூரா திமுகவுக்கு போயிருச்சுன்னா ஒத்துக்குறீங்களா? வர அதுக்கு இருக்கு என்ன சார். ஆதாரம் இருக்கு? பார்க்கத்தானே நீங்க சார் பேசுறது. போற 4ஆம் தேதி வர இருக்கு சுமதி மேகன். பாஸ் சார், நாங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கோம். உங்க கருத்து கணிப்பு 2011 16ல நாங்கெல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கறாங்க. இன்னுமா இதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களும் கான்பிடென்ட்டா தான் இருக்கோம். மக்கள் வந்து மீண்டும் ஆனா வாக்களிப்பாங்க. அது தெரியலையே, உதட்டளவுல தானே இருக்கு. இல்லையே, ஒரு நல்லாட்சி. லாஜிக்கலா ஸ்டேட்டிஸ்டிக்கலா அது இல்லையே. நல்லாட்சி நடத்தி இருக்கிறோம். யார் வாக்கை பிரித்தாலும், யார் எதை செய்தாலும் அது அதிமுக வாக்கையும் சேர்த்து தான் பிரிப்பாங்கங்கறத நீங்க ரொம்ப சூசகமா 2016ல மறைக்கிறீங்க. வர இருங்க. தாவேகா வாக்கை பிரித்தால் அதிமுக வாக்கை தான் பிரிக்க முடியாது. அது என்ன திமுக வாக்கை பிரிப்பார்கள்? பிரிச்சாங்க. அரே, மக்கள் நல கூட்டணி திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டை தானே பிரிச்சாங்க. ஏங்க, மக்கள் நல கூட்டணியே இங்க இருந்து உருவாக்கப்பட்டதாங்க. அதிமுகவில இருந்து உருவாக்கப்பட்டது என்கிற குற்றச்சாட்டு அப்போது வந்தது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, திமுக கதை அப்படி விடுங்க. இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க நீங்க setting சொல்லிட்டு பண்ணியிருந்தா அந்த இருந்தீங்க. காலகட்டத்தில் நீங்க விமர்சனங்கள் விடுங்க. வந்தது. நீங்க வேணாலும் கதை விஜயகாந்த் விடுங்க. ஒழிச்சு கட்டுறதுக்காக நாளைக்கு பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல, அதிமுக ஜெயிச்சதுக்கு பிறகு விஜய் தாவேகாவே இவங்க தான் நாங்க தான் சொல்லுவீங்க. உருவாக்குனோம். ஏன் கமலை நீங்க 2021ல சொல்லலையா? ஆமா. அது என்ன சொன்னீங்க? முரசொலி படிக்கலையா பூம் பூம் காரனின் மாடு என்ன செய்யும்? கமல் பத்தி எழுதலையா? நீங்க எல்லாம் மறந்துருவாங்களா? அப்பாஸ், கமல் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறார். அதனால பேச மாட்டீங்க. கடந்த கால இப்ப வாஷிங்டனுக்குள்ள போயிட்டு வந்துட்டாரு. கடந்த கால விமர்சனத்துக்குள்ள Okay, போனா understood.
அண்ணாமலை என்ன சொன்னாரு, டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு விவாதிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை பத்தி மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, செந்தில் பாலாஜி பத்தி மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, பேசுவோமா? அதனால யாருமே கடந்த காலத்துக்கு போக தேவையில்லை. நிகழ்கால அரசியலில் திமுக வெல்லும். 4ஆம் தேதி திமுக மீண்டும் மகுடம் சூடும். பார்க்கத்தானே போறோம்.